தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாம்ச இச்சைகள் எதற்கு விரோதமாய் போர் செய்கிறது? 1 பேதுரு 2 முதல் 12 வசனங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீய ஆசை இச்சைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெட்டி காயப்படுத்தக்கூடிய பட்டயமாகவும் அவைகள் மனதில் உள்ள எரியும் அம்புகளாகவும் தேவனையும் பரிசுத்தத்தையும் விட்டு நம்மை திருப்பக்கூடியதாயும் இருக்கிறது. குண்டுகள் துளைத்த சரீரம் காயப்பட்டு வலியையும் வேதனையும் உண்டாக்குவது போல இவைகள் ஆத்துமாவை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருபோதும் உலக வாழ்வின் ஆசைகளுக்கு மாம்ச இச்சைகளுக்கு நாம் மயங்காதவாறு நம்முடைய இருதயத்தில் இவற்றிற்கு இடம் கொடாமலும் இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எபேசியர் 6 முதல் 12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வக்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ரோமர் 12 வசனத்தில், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை காத்து வழி நடத்துகிறார். அவருக்குள் நாம் முழுமையாக அடங்கி இருக்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து, பரிசுத்த ஆவியின் ஆலோசனைகளை ஏற்று அவர் போதித்து நமக்கு காட்டும் வழியில் நடப்போம். தீமையை விட்டு விலகி அவருடைய கிருபை, இரக்கம், தயவை நாடுவோம். அவருக்காக காத்திருப்போம். நிச்சயம் நம் காரியங்களை வாய்க்கச் செய்வார். தீமைக்கு தீமை செய்யாது, அநியாயம் செய்யாது, நன்மை செய்வோம். ஆத்துமாவை காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை என்றென்றும் நம் மனதில் தியானித்து கொண்டு அவருடைய வழி நடத்துதலில் நாம் வளர்வோம். தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் தம் வழியை போதித்து தம் ஞானத்தை தருகிற தேவன். ஆமீன்.